கொடநாடு கொலை, கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா? நடந்தது. யார் செஞ்சா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது? சிறப்பா இருக்கு எடப்பாடி ஆட்சி. அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். பிரபாகரனை கொல்ல சொல்லி பல முறை எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருந்தது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த காலங்கள் போலதான் இருக்குமா? சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் மாபெரும் கொள்கை. மச்சான் 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணாம போயிடும் சாமா. 40 முனை இருந்தாலும் என் முனை தான் கூறு முனை. 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த. நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாத்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சோம். ஓட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். ஓஹோ, அப்படிங்களா தம்பி? ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம். குடியார நாயே, இந்த பாலியல் பொறுக்கி நாயே. குற்றவாளி என்ன? பாலியல் குற்றவாளி தானே. டிவிக்கு தான் போட்டின்னு சொல்லி சொல்லிடுறாரு விஜய் அவர்கள். அதை வரவேற்கிறேன். எனக்கு அவட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். எடுக்கிறது மட்டும்தான் நீயா இருப்ப, அறுக்கிறது நானா இருப்பேன். நாம் தமிழர் கட்சியின் துரைமுருகன் நடத்தும் சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க? எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சோர்தம் திங்கிறியல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. காரணம் அவருடைய கொள்கை. அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன். ஒருவேளை இருக்குமோ சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, அவ்வளவுதான். என்ன இது? இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், அட பேயிலமோ நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.